ஏய் யாரா நீ? நீ சிவா. ராயபுரம் சிவா. என்ன பெருமாள் சாமி, அந்த கேங்க பார்த்து நீங்க பயந்துட்டீங்களா? ஆமா சிவா. இந்த தேர்தலுங்கிற யுத்த பூமியில நாம எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்ம குறி எப்பவுமே வெற்றி அடைகிறதுல இருக்கணும். எத்தனை தடைகள் வந்தாலும் நாம நினைச்சதை சாதிச்சு காட்டு. இல்ல சிவா, இந்த தடவை நடக்க போற எலெக்ஷன்ல என்னென்ன கலாட்டா நடக்க போதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயம் எதுக்கு பெருமாள் சாமி? கையுக்கு கையி, காலுக்கு காலு, ரத்தத்துக்கு ரத்தம். அதுதான் நம்மளோட தாரக மந்திரமா இருக்கணும். தேவையில்லாத பயத்தை விட்டுட்டு நம்ம தொகுதி மக்களுக்காக இந்த வாட்டி நடக்க போற எலெக்ஷன்ல நீ போட்டியிடணும். இரவு பகலன வித்தியாசம் பார்க்காம கஷ்டப்படுற ஏழங்க வயித்துல அடிக்கிற அந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு பாடம் கற்பிக்கல. நான் ராயபுரம் சிவாவே இல்லை. ஏய் தாயோலி, ஏய் யாரா நீ? ஏய் பொறம்போக்கு, ஜெயில இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? நீயத்துல வணக்கம். ஏன் ஆளுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கச்சடா புத்தியை காமிச்சு அவங்களே கொள்ள திட்டம் போடுவ நீ? சாரி தல. ஏய், உன் கிரிமினல் புத்தியை என்கிட்ட காமிச்ச சொடுக்கு சொடுக்கு போடுற டைம்ல உனக்கு சமாதி கட்டிடுவேன். தல, உனக்கு எனக்கு நடுவுல எவனோ ஒருத்தன் வத்தி வைக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். இந்த பன்னாரப்பேட்டை சுந்தர பாண்டி கிட்ட ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்கிறியாடா? டேய், ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வர்றான். என்ன ஐஸ்கிரீம் கொடுப்பா? ஏன் சாந்தி நேத்து ஏன் வரல? வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது சாகர், அதான் வர முடியல. ஏய் சாகர், சாந்தியை மீட் பண்ணி பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அவன ஒன்னு ரிப்பீட் எடுத்தா புத்தி வரும். எடுத்துட்டு போங்கடா. சிவான சிவான, சாகர மகேந்திர ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க? அவங்க ஏரியாக்கு.
பணத்தை விட இவன் சாமான் பெருசா இருக்குது. இவன் கூட மோதிரத்தை விட தப்பிச்சு போறது நல்லது. உயிரோட இருந்த பீச்ல பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கலாம். ஏ பூவிழி, நீ கல்யாணமாயி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பேரனை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு என் சிஸ்டர் சென்ஸ் சொல்லுது. தெரியாம தான் கேக்குறேன், என் பேரன் என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டானா? இந்த வயசுலயே உனக்கு 6th சென்ஸ் வேலை செஞ்சிட்டு இருக்கனா, உன்னை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். ஏ பூவிழி, அங்க பாருடி, என் பேரன் வந்துகிட்டு இருக்கா. நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரிண்ணா. நான் வளர்த்த என் பேராண்டி அர்ஜுனா மாதிரி கம்பீரமா இருக்கா. இவ என்னடானா ஈர்க்குச்சிக்கு சேலை சுத்தின மாதிரி இருக்கா. அர்ஜுனரோட ஒப்பிட்டு பேசாத கேள்வி. அவரு 3 பொண்டாட்டிக்காரரு. என் சிவாவுக்கு என்னைக்குமே நான் ஒருத்தி தான் பொண்டாட்டி. புரிஞ்சுதா? நீ போற ரூட்ட கவனிச்சா உன் பேரனுக்கு நீயே ஒரு வப்பாட்டிய தேடி தருவ போல இருக்கே. இடிச்சன்னா பல்லெல்லாம் கழுண்டு விழுந்துரும். போனா போகுதுன்னு சொல்லி என் பேரங்கையில தாலியை கொடுத்து உன் கழுத்துல 3 முடிச்சு போட வச்சா நான் அவனுக்கு வெப்பாட்டிய தேடி தருவேன்னு நீ என்ன ஏசுறியா? என்ன கொழுப்புடி உனக்கு? அங்க பாரு, என் பேராண்டி வந்துகிட்டு இருக்கா. அவங்கிட்ட சொல்லி உன் இடுப்ப உடைக்க சொல்றேன். நிஜமாவே உடைக்க சொல்றியா? எனக்கு வெக்கமா இருக்கு. பாரு கேள்விக்கு. கொக்கு மீன் திங்குமா இல்லையன மீன். ஐயோ, தின்னா பசி எடுக்குமா இல்லையன தின்ன பசி எடுக்குமா? ஐயோ 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 ஐயோ, கேடு கட்டவள. உன் மனசுல என்ன ஐஸ்வர்யா ராயின்னு நினைப்பா? என் பேரனை ஏண்டி இடிச்சிட்டு நிக்கிற? ஏய் கிழவி, என்ன காலங்கத்தால நீ என்கிட்ட சண்டைக்கு தயாராயிட்ட? எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். சிவா, உன் கூட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல என் கேண்டிடேட் வஜ்ரவேலு ஜெயிக்கணும், உன் ஆளு பெருமாள் சாமி தோக்கணும். அதுக்கு என்ன வேணும் கேளு. காரு, பங்களா, பிளாங்க் செக் என்ன வேணாலும் தரேன். கேளு சிவா. கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்ச உங்கள மாதிரி போலீஸ் சாமியாருங்க விலை கொடுத்து ஆட்களையும் வாங்குவீங்க, ஆட்டை வெட்டுற மாதிரி ஆளுங்களையும் வெட்டுவீங்க. ஏன்னா நீங்க செய்யறது ஆன்மீகங்கிற பேர்ல அரசியல். அரசியல்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல. அவசரம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. யோசிச்சுதான் முடிவெடுப்பான் இந்த சிவா. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டான். இடத்த காலி பண்ணு. அரசியல் செல்வாக்கு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களை பகிச்சுக்கிட்டா நீ உயிர் வாழ முடியாதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. இங்க பாரு, இந்த ஏரியாவிலேயே பிறந்து இதே ஏரியாவில வளர்ந்து இந்த தொகுதி மக்களுக்காக தான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிற எங்க பெருமாள் சாமி தான் இப்ப நடக்க போற எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அவனை ஜெயிக்க வச்சுட்டு நீ உயிரோட இருந்துருக்க. எங்க சிவா மேல ஒரு கீரல் விழுந்தது. இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உன்னை இந்த எலெக்ஷன்ல தோக்கடிச்சு உன் முகத்துல கரிய பூசி உன்னை விரட்டுற. என் கூட தேவையில்லாம மோதாத. நெற்றிக்கண்ணை திறந்து பொசிக்கிடுவேன். அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, தலைவர் பெருமாள் சாமி, அண்ணன் சிவா, தலைவர் பெருமாள் சாமி, தலைவர் வஜ்ரவேலு, தலைவர் வஜ்ரவேலு, தலைவர் வஜ்ரவேலு, தலைவர் வஜ்ரவேலு, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, தலைவர் வஜ்ரவேலு, தலைவர் வஜ்ரவேலு, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, வஜ்ரவேலு, அண்ணன் சிவா, வஜ்ரவேலு, தலைவர் அண்ணன் சிவா. சோப்பு தேய துணி துவைக்கிறியா மச்சான்? சோப்பு நீ போறியா இல்ல நான் போட்டுமாடா? நீ போடுறியா இல்ல நான் போட்டுமா?
உங்க வீட்ல அக்கா தங்கச்சிக்கு யாரும் இல்ல? போறம்போக்கு கழுதைங்களா? டேய், எச்ச பொறுக்கீங்களா? ஏன்னா இப்படி ரோட் ரோட அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நல்லா ஓடிட்டு ஏன் உங்களை விட்டு போலீஸ் தரம் பண்றீங்க? போடுங்க, நல்லா போடுங்க. இன்னைக்கு வருவீங்களா? இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தீங்க. என்ன திருமதி பூவிழி அவர்களே, உங்க போஸ், உங்க ஸ்டைலு, உங்க துணிச்சலை பார்த்தா இந்த ராயபுரத்துக்கு லேடி லீடர் ஆயிடுவீங்க போல இருக்கு. அண்ணா ஒத்துன லேடி லீடர், லேடி லீடர், லேடி லீடர். போதும். இங்க பாருங்க, நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல அந்த பார்த்த சாரதி தூக்கி போட்ட எலும்பு துண்டுக்கு யாரும் ஆசைப்படக்கூடாது. நம்ம தொகுதி நல்லா இருக்கணும்னா நம்ம பெருமாள் சாமிக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணும். என்னோட சின்ன சைக்கிள் சின்னம், தயவு செஞ்சு சைக்கிள் சின்னத்துல போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவேன். வணக்கம் ராமசாமி, நல்லா இருக்கியா? மறக்காம நம்ம ஆளுக்கே ஓட்டு போட்டுரு. இந்த 500 ரூபா வாங்கிக்க. இந்த பாக்கெட்டை வாங்கிக்க. ஓட்டு யாருக்கு? பெருமாள் சாமிக்கு. என்னையா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? அந்த நாயை இழுத்துட்டு போய் லாக்கப்ல போடுங்க. தலைவரே, தலைவரே, என்னடா நம்ம டீ கடை ராமசாமியை போலீஸ் புடிச்சு போயிட்டாங்க தலைவரே. போலீஸ் அராஜகம் ஒழிக, 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 போலீஸ் அட்டூழியம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? வஜ்ரவேலுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்ன ராமசாமி அடிச்சு இழுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து லாக்கப்ல போட்டிருக்கீங்க. இது நியாயமா சொல்லுங்க? நியாயம் அநியாயம் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் கேட்டுக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணா உன் பருப்பு வேகும்னு நினைக்காத. என்ன இன்ஸ்பெக்டர், எங்க ஆளு டீ கடையை அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க, நியாயம் கேட்க வந்தா எங்களையே டபாக்கிறீங்க. ஏரியா ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்க ஆளுங்க மேல ஃபயரிங் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. என்ன என்ன நியாயம் கிடைக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா ஃபயரிங் ஆர்டர் பண்ணுவேன்னு மிரட்டுறீங்களா? சுடுவீங்களா? சுட்டுவீங்களா? தைரியம் இருந்தா சுடியா பார்க்கலாம், நாங்களா சாகிறதுக்கு தயாரா இருக்கோம். போலீஸ் அராஜகம் அமைதி, அமைதி. யோ, என்ன இதெல்லாம்? சார், இந்த பெருமாள் சாமி ஏரியா ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி கலாட்டா பண்றதுக்காக வந்திருக்கான் சார். ஓட்டு கேட்க வந்த வஜ்ரவேலுவை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி ராமசாமி டீ கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதென்ன நியாயம் கேட்டதுக்கு லாக்கப்ல தள்ளிட்டாங்க. அவனை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கறது தப்பா சார்? மிஸ்டர் சத்யா, தேர்தல் சமயத்துல பாரபட்சம் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாது. இமிடியேட்டா ராமசாமி ரிலீஸ் பண்ணுங்க. யோ, அவனை கூட்டிட்டு வாங்க. சார். மிஸ்டர் வஜ்ரவேல், தேர்தல் நிக்கிற வேட்பாளரை எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. இப்படியா கண்மூடி திறமை ஒரு அப்பாவி அடிக்கிறது? நியாயமா பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க பாருங்க. ராமசாமி தைரியமா இரு, நான் இருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் கலந்து போங்க. தேர்தல் முடியற வரைக்கும் உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி நான் கொடுக்கறேன். போதும் போதும், அத பண்ணுங்க சார். ஓகே, நமஸ்காரம் சார். வாங்கப்பா. வாங்கடா. 2 பாட்டில் சாராயம் ஜாஸ்தி கொடுத்தா ஓட்டு தன்னாலே வந்து விடும். வாங்க. ராயபுரம் தொகுதியைச் சேர்ந்த திரு பெருமாள் சாமி அவர்கள் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நம்ம தலைவர் ஜெயிச்சிட்டாரு. வணக்கம் சிவா. பெருமாள் சாமி, பெருமாள் சாமி. இங்க பாரு பெருமாள் சாமி, நம்ம தொகுதி மக்கள் அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ராயபுரம் மக்களுக்கு நீ சாகர வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். சிவா, இது எனக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, இது உனக்கு கிடைச்ச வெற்றி. ராயபுரம் சிவா, ராயபுரம் சிவா. உன்னுடைய கடுமையான முயற்சியால தான் என்னால அதிக மெஜாரிட்டியில ஜெயிக்க முடிஞ்சது. இந்த உபகாரத்தை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இது சத்தியம் சிவா. சிவானா, சிவானா, இந்த சந்தோஷத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு கும்பு குத்து குத்துவானா? போட்டு தாக்கு.